எல்லாருக்கும் ஹியர் இஸ் அபிஷா காயத்ரி. செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்ச அந்த ஸ்டார்டிங் டைமில் பல டெவலப்டு கண்ட்ரிஸ் எக்கனாமியில் பயங்கரமாக டவுன்ஃபால் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைஞ்சு உலகத்தோட சூப்பர் பவராக உதிச்சு வந்துட்டு இருந்தாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் அமெரிக்கா. ஸோ செகண்ட் வேர்ல்ட் வாரில் வேர்ல்டில் இருக்கிற வெல் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற பல கண்ட்ரிஸ் ரெண்டு டீமாக பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற பல வெல் டெவலப்ட் கண்ட்ரிஸ்க்கு தேவைப்பட்ட ஒரே ஒரு விஷயம், டிமாண்ட்ல இருந்த ஒரே ஒரு விஷயம் வெப்பன்ஸ், ஆயுதங்கள். சோ இந்த ஆயுதங்கள் தேவைப்படுற நாடுகளுக்கெல்லாம் வரப்பிரசாதமா சேர்ந்ததுதான் அமெரிக்கா. சோ செகண்ட் வேர்ல்ட் வார்ல சண்டை போட்ட ரெண்டு டீம்ல இருந்த கண்ட்ரீஸ்லயுமே பயங்கரமான சேதம், பயங்கரமா எக்கனாமிக் ஃபால் ஆயிட்டு இருந்தது. பட் அமெரிக்கா மட்டும் தேவைப்பட்ட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே சப்ளை பண்ணி பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. சூப்பர் பவராகவே ஆயிட்டாங்க. இப்போ 2020ல இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. 1940ஸ்ல செகண்ட் வேர்ல்ட் வார் வந்துச்சு. அங்க வெப்பன்ஸ் டிமாண்டா இருந்தது. பல கண்ட்ரீஸ் எக்கனாமிக் டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2020ல அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு பதிலாக கொரோனா வைரஸ் இருக்கு. இதே மாதிரி பல நாடுகள் எக்கனாமிக் டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ டிமாண்ட்ல இருக்கிறது வேக்சின், கொரோனா வைரஸ் வேக்சின். 1940ஸ்ல வேர்ல்ட் வார் டைம்ல டிமாண்ட்ல இருந்த வெப்பன்ஸை சப்ளை பண்ணி அமெரிக்கா சூப்பர் பவர் ஆனாங்க. அதே மாதிரி இப்போ 2020ல இந்த கொரோனா வைரஸ்க்கு தேவையான வேக்சினை யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு சப்ளை பண்றாங்களோ அவங்க தான் உலகத்தோட அடுத்த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கண்ட்ரியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் இன்க்ளூடிங் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம்னு எல்லா கண்ட்ரீஸும் எப்படியாவது வேக்சின் கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் ரேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நேத்து ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா, உலகத்தோட ஃபர்ஸ்ட் கொரோனா வைரஸ் வேக்சினை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருக்காரு. ஸோ பேசிக்கா வேக்சின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தடுப்பு மருந்து. ஒரு நோய் வராம தடுக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம அட்வான்ஸா போட்டு வைக்கிற ஒரு மருந்து. அந்த மருந்து போட்டுக்கிட்டா நோய் வராது அப்படிங்கறது தான் பேசிக்கான வேக்சினோட கான்செப்ட். ஸோ இப்போ ஒரு நோய்க்கு எதிரான வேக்சினை கண்டுபிடிச்சு அப்ரூவ் பண்ணணும், லான்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதாவது ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ், கிளினிக்கல் ஸ்டேஜ், தென் அப்ரூவல், ப்ரொடக்ஷன் அப்படின்னு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இதுல கிளினிக்கல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இதுல ஃபேஸ் 1 கிளினிக்கல் ஸ்டேஜ்லயே ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு 3 பார்ட் இருக்கு. ஸோ இந்த 3 ஃபேஸுமே கிளியரா எல்லாமே ட்ரையல் எல்லாம் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே பர்ஃபெக்ட், பக்கா, சேஃப், ரிஸ்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துடுச்சு அப்படின்னா அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வேர்ல்டு வைடா மொத்தம் 6 கேண்டிடேட்ஸ் நாங்கள் கொரோனா வைரஸ் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக்கல் ட்ரையல் இல்லை ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளினிக்கல் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபேஸ் 1 ட்ரையல்ல கொஞ்சம் ஹியூமனுக்கு இந்த வேக்சினை போட்டு பார்த்து இந்த வேக்சின் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ரிஸ்க் இல்லாமல் இருக்கா, சேஃபாக இருக்கா, எஃபெக்டிவாக இருக்கா, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டெஸ்ட் பண்ணி ஓகே அப்படின்னா ஃபேஸ் 2 ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஃபேஸ் 2 ட்ரையலில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹெல்தி வாலண்டியர்ஸ்க்கு இந்த வேக்சின் போட்டு பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஓகே பர்ஃபெக்ட், எஃபெக்டிவாக இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா தென் ஃபேஸ் 3 ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஃபேஸ் 3 ட்ரையல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் ஹெல்த்தில் இருக்கிற, டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற, டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியரில் இருக்கிற பீப்புளுக்கு போட்டு பார்ப்பாங்க. இந்த ட்ரையலுமே எல்லாமே ஓகே, பக்கா, பர்ஃபெக்ட், யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, இந்த மருந்து எஃபெக்டிவாக இருக்குது, ரிஸ்க் இல்லை, சேஃபாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு போட ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 டெஸ்ட், அதாவது இந்த கிளினிக்கல் ட்ரையல் மாச கணக்கில் நடக்கும். தென் இதை அகைன் பயங்கரமா ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி எல்லாமே ஓகே அப்படின்னா இதை அப்ரூவலுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஸோ வேர்ல்டு வைடா 6 கேண்டிடேட்ஸ் நாங்கள் கொரோனா வைரஸ் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளினிக்கல் ட்ரையல் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 டெஸ்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நேத்து ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் என்ன அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னா, நாங்க இந்த கிளினிக்கல் ட்ரையல் எல்லாமே பர்ஃபெக்டா பக்காவா முடிச்சிட்டோம். ஸோ இந்த வேக்சின் பயங்கரமா சேஃபா இருக்கு, எஃபெக்டிவா இருக்கு. ஸோ நாங்க இதை லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொரோனா வைரஸ் வேக்சினை ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து பயங்கரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. தென் ரஷ்யால என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொரோனா வைரஸ் வேக்சினை மெடிக்கல் ஒர்க்கர்ஸ்க்கு, அதாவது ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற பீப்புளுக்கு கொடுப்போம். தென் டீச்சர்ஸ்க்கு கொடுப்போம். அதுக்கப்புறமா ரிஸ்கி பீப்புளுக்கு, அதாவது இந்த மெடிக்கல் வைஸா ரிஸ்க்ல இருக்கிற பீப்புளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வாலண்டியர் பீப்புளுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் செப்டம்பர் அக்டோபர் மந்த் இந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரஷ்யா மே மாசமே இந்த கொரோனா வைரஸ் வேக்சின் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜூன் 7ஆம் தேதி தான் கிளினிக்கல் ட்ரையல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மனுஷங்களுக்கு போட்டு டெஸ்ட் பண்ற இந்த ட்ரையல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கிளினிக்கல் ட்ரையல்ல ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு 3 ஃபேஸ் இருக்கு. ஸோ இவங்க ஜூன் 7 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கிளினிக்கல் ஃபேஸ் 1.
ஜூலை 17 அனௌன்ஸ் பண்றாங்க. நாங்க ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 ட்ரையல் முடிச்சிட்டோம். எல்லாமே பக்காவா இருக்கு. வேக்சின் எல்லாமே சேஃபா, எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் இதுக்கு நடுவுல யுனைட்டட் ஸ்டேட்ஸ், கனடா அண்ட் இங்கிலாந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து எங்களோட லேப்ல இருக்கிற வேக்சின் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா மேல பயங்கரமா ஒரு அக்யூசேஷன் எடுத்து வைக்கிறாங்க. தென் நிறைய ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேக்சின் கண்டுபிடிக்கிறதுல வந்து ரஷ்யா வந்து ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா நல்லதுக்கே கிடையாது. அவங்க ரொம்பவே அவசரப்படுறாங்க. இந்த கிளினிக்கல் ட்ரையலை வந்து இவங்க ப்ராப்பரா பண்ணல, கரெக்டான ப்ரொசீஜர்ஸ் படி கரெக்டான ஸ்டேஜஸ் இவங்க வந்து முடிக்கல, இவங்க வந்து எதுவுமே கரெக்டா ப்ராப்பரா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாங்க. தென் இந்த மாதிரி ப்ராப்பரா ட்ரையல் பண்ணாத, ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணாத, ப்ராப்பரா எல்லா ப்ரொசீஜர்ஸும் எல்லா ஸ்டேஜஸும் முடிக்காத ஒரு வேக்சினை மனுஷங்களுக்கு போட்டோம் அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் எஃபெக்ட்ல போய் முடியறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, ரிஸ்க் அதிகம், சேஃப்டி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருக்காங்க. சோ ரஷ்யா வந்து கொஞ்சம் பொறுமையா முழுமையா இந்த ட்ரையல்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டு இருக்காங்க. அண்ட் நேத்து ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து எல்லா ட்ரையலுமே கம்ப்ளீட்டா ப்ரொசீஜர் படி தான் நாங்க வந்து பண்ணிருக்கோம். இது வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த வேக்சின் வந்து சேஃபாவும் எஃபெக்டிவாவும் இருக்கு. வேக்சினுக்கு தேவையான நெசசரி ட்ரையல் எல்லாமே நாங்க ப்ராப்பரா தான் பண்ணிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணுக்கே, அதாவது ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினோட பொண்ணுக்கே வந்து இந்த வேக்சினை 2 வாட்டி போட்டு டெஸ்ட் பண்ணதாகவும் அவங்க பர்ஃபெக்ட் ஹெல்த்தோட இருக்கிறதாகவும், ஸோ இந்த வேக்சின் வந்து 100% எஃபெக்டிவ் அண்ட் 100% சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொரோனா வைரஸ் வேக்சினை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அக்டோபர் மந்த் வந்து இந்த வேக்சினோட மாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி உலகத்தில் இருக்கிற பல கண்ட்ரீஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்லே ரஷ்யாவில் இருக்கிற மக்களுக்கு இந்த வேக்சின் எல்லாமே போட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சைட் ஆஃப் மக்கள் பயங்கரமா வெல்கம் பண்ணி ஹபாடா வேக்சின் ஃபைனலி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல வந்து அதர் எண்ட்ல வந்து மக்கள் வந்து இல்ல, இந்த ரஷ்யா வந்து ப்ராப்பரா ட்ரையல்ஸ் எதுவுமே கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணி முடிக்கல, சோ இந்த ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி முடிக்காத ரஷ்யன் வேக்சின் வந்து கண்டிப்பா ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதர் எண்ட்ல மக்கள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க இந்த வேக்சினை வந்து ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவ்யூ பண்ணிட்டு தான் நாங்க வந்து இதை அப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த ஒரு இண்டிவிஜுவல் ரிசர்ச்சர்ஸ் வேணாலும், இப்போ நீங்களும் நானும் கூட கொரோனா வைரஸ் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஆனா அவங்க எல்லாமே இந்த ப்ராப்பரா இந்த ஹியூமன் ட்ரையல் டெஸ்ட் எல்லாமே ப்ராப்பரா ப்ரொசீஜர் படி பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் வாட் எவர் ஹவெவர், ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து நேத்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொரோனா வேக்சினை லான்ச் பண்ணிட்டாரு. அண்ட் இன்னும் ஃபியூ டேஸ்லேயே ரஷ்யால மக்களுக்கு எல்லாமே போட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் வேர்ல்டு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் உலக நாடுகள் கிட்ட போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் இந்த பக்கம் இந்தியா உட்பட யூகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு பல கண்ட்ரீஸ் வந்து வேக்சினோட, கொரோனா வைரஸ் வேக்சினோட கிளினிக்கல் டெஸ்டோட 3rd phase ஹியூமன் ட்ரையல்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரஷ்யன் வேக்சின் லான்ச் பத்தி தான் உலக மக்கள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வைரலா போயிட்டு இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். காலமே தீர்வு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுப்போம், அப்டேட் பண்ணிப்போம், அப்கிரேட் ஆயிப்போம். லெட்ஸ் கீப் எக்ஸ்ப்ளோரிங் சொல்லிட்டு வீடியோல இருந்து சைன் அப் ஆயிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். Thank you.